ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜென் 3 டியூக் 390 வந்து எக்ஸாஸ்ட் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கிறோம். இது வந்து பேரல் பெண்டு பைப். இது டிகேட் தான் நம்ம பண்ண போகிறோம். இது பெண்டு பைப் வந்து நான் வந்து லிங்க் தரேன், அதில் வாங்கிக்கோங்க. இது கூட வந்தது கிளாம்பும் அது ஹோல்டரும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும். இதுதான் நம்ம மாட்ட போகிற எக்ஸாஸ்ட். ஆக்ரா M1 சொல்லுவாங்க. சவுண்டே பேஸியாக இருக்கும் இதில். அதனால தான் நான் இது பர்ச்சேஸ் பண்ணேன். இது மோஸ்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, பேஸியாக எனக்கு இந்த சவுண்டு போதும், லீகலியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லீகலியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு டெசிமல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். இவர் தான் நம்ம ப்ரோ, இவர் தான் நம்ம எக்ஸாஸ்ட்லாம் சேஞ்ச் பண்ணுறவர். நம்ம எதுவாக இருந்தாலும் இவர்கிட்ட எடுத்துன்னு வருவோம். இவர் சூப்பராக பண்ணி தருவார். ஒன்லி கேடிஎம் மட்டும்தான் மோஸ்ட்டாக பார்ப்பார். இவரோட லிங்க் கீழே தரேன், லொக்கேஷன் கீழே தரேன். யாருக்கா சேஞ்ச் பண்ணோன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஒரு போல்டு, இன்சைடு ஒரு போல்டு, நடுவில் ஒரு கீழே ஒரு போல்டு வரும். மொத்தம் 3 போல்டு வரும். நம்ம எக்ஸாஸ்ட்டு கட்ட முடியாதனால இது கொஞ்சம் பைப்பை வந்து ஒரு சைடு மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படியோ தள்ளி நம்ம எக்ஸாஸ்ட் போட்டால் நம்மளுக்கு ஃபிட் ஆகிடும். அதான் பண்ணியிருக்கிறாரு ப்ரோ. அப்படியே லூஸாக ஃபிட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மொத்தமாக நம்ம டைப் பண்ணிக்கலாம். பேரல் பெண்டு பைப் செம்ம குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் போட்டால் மட்டும் தான் பேஸியாக வரும். இதே நீங்கள் வேறு எக்ஸாஸ்ட்டு எதுக்காச்சும் போனீங்கன்னா, அந்த வேறு பெண்டு பைப்பு எதுக்காச்சும் போனீங்கன்னா சவுண்டு லவுடாக இருக்கும். நம்மளுக்கு லவுட்னஸ் தேவையில்லை, ஸ்வீட்டாக இருந்தால் போதும். அதுக்கோசம் மட்டும்தான் இந்த பேரலும் இந்த M1ம் நான் பர்ச்சேஸ் பண்ணது. சில பேர் சவுண்டு அதிகமாக விரும்புவாங்க, நம்ம அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு டீசெண்டாக இருந்தால் போதும். யாருக்கும் நம்ம எப்படி இரிட்டேட் பண்ணக்கூடாது. ரோட்டில் போகிற வரைக்கும் வெரி பேஸியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் அதனால தான் இது எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் வேணும்னா ஏஞ்சலிக் மோட்டார்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் லோக்கலில் எங்கேயாச்சும் வாங்குறீங்கன்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அவங்கக்கிட்ட பெஸ்ட்டு. நம்ம ப்ரோ ஃபிட் பண்ணிட்டாரு. லுக் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எல்லோரும். லுக் ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம ரீல்ஸ் எடுத்த ஒரு லுக் பாருங்கள். காய்ஸ் ஒன்று சொல்ல மாட்டேன், கோச்சிக்காதீங்க. நம்ம ஃபுட் ரஷ் கட்டுற மாதிரி இருக்கும் காய்ஸ். இது போடணும்னா அப்போ தான் சூப்பராக இருக்கும் பார்க்கவே. நம்ம வண்டி கோல்ட் ஸ்டார்ட் கேளுங்க எல்லோரும். கோல்ட் ஸ்டார்ட் கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.